நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத எங்கள் நல்ல தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவன், சகலத்தையும் செய்து முடித்திருக்கிறவர், எங்களோடு கூட இருக்கிறவர், எங்களை வழிநடத்துகிறவர், எங்களை தாங்குகிறவர், ஏந்துகிறவர், சுமக்கிறவர், தப்புவிக்கிறவர், எங்களோடு கூட வருகிறவர். தகப்பனே, நீரே பெரியவரும் உயர்ந்தவரும் சிறந்தவருமாய் இருக்கிறீர். நீரே பரிசுத்தரும் மகிமைக்கு பாத்திரருமாய் இருக்கிறீர். நீரே அற்புதங்களை செய்கிறவரும் சுகமாக்குகிறவரும் விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீரே சகலத்திலும் பெரியவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, ஒரு விஷயம் கூட இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். தகப்பனே, நாங்கள் ஆண்டவரே இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் ஒன்று கூடி வந்திருக்கிறது ஆண்டவரே உம்மை ஆராதிக்க, ஆண்டவரே எங்களை உண்டாக்கின உருவாக்கின கர்த்தரை ஆராதிக்க, தொழுது கொள்ள, அவருடைய சமூகத்தில் எங்களை விட்டு கொடுக்க, ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். தகப்பனே, ஒரு விஷயம் கூட ராஜா இந்த காலை வேளையில் எங்களை நோக்கி பார்க்கும்படியாய், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்கள் மத்தியில் நிரம்பி வழியும்படியாய், உம்முடைய தழும்புள்ள கரத்தின் தொடுதல் எங்கள் மத்தியில் காணப்படும்படியாய், உம்முடைய பரிசுத்த தூய தேவ ஆவியானவர், ஆண்டவரே அபிஷேகத்தின் ஆவியானவர், ஆண்டவரே எங்களை அபிஷேகிக்கிறவர், அக்கினி அபிஷேகத்தை எங்கள் மத்தியில் ஊற்றுகிறவர், ஆண்டவரே எங்களுக்குள்ள அவர் ஆண்டவரே இருக்கும்படியாய் இந்த காலை வேளையில் எங்களை விட்டு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்பதற்காகவோ ஒரு மனுஷனுடைய ஐக்கியத்திற்காகவோ நாங்கள் இங்கே வரல. தகப்பனே, இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறது உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உம்முடைய நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ண. தகப்பனே, ஒரு விஷயம் கூட எங்கே 2-3 பேர் உம்முடைய நாமத்தினால் ஒன்றாக இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன், இந்த காலை வேளையிலே நீங்கள் மத்தியில் இருப்பீராக. எங்களுடைய ஆராதனையில் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுவீராக. ஆண்டவரே, உம்முடைய திரு மேஜை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உடைய ஆளுகை காணப்படட்டும். இந்த ஆலய ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை நடப்பிக்கிற எல்லா பொல்லாத பிசாசின் அந்தகார வல்லமைகள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்பட்டு போவதாக. ஒரு மனுஷனுடைய கால்களும் இதற்கு விரோதமாய் எழும்பி வர முடியாதபடி, ஒரு மனுஷனுடைய நினைவுகளும் இதற்கு விரோதமாய் இல்லாதபடி தகப்பனே எங்களை சுற்றிலும் வேலி அடைப்பீராக. உம்முடைய சட்டைகளின் நிழலில் எங்களை மறைத்துக் கொள்வீராக ராஜா. வர தடைப்பட்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை எங்கள் மத்தியில் கொண்டு வரும். எங்கள் மீட்பெரும் எங்கள் இன்ப இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே, அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறே, அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாமே சுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாமே சுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கின்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாமே சுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாமே சுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன்.
களிப்போடு விரைந்தெம்மை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இன்றைக்கு முதல் வாரமாக இருக்கிறதுனால உன்னத பாடல்கள் 2ஆம் அதிகாரத்தை நாம் நிறுத்திட்டு சிலுவையை குறித்ததான செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். 1ஆம் தேதி அதிகாலையிலும் நாம் சிலுவையை குறித்ததான காரியத்தை தியானித்தோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்ததான காரியத்தை தியானித்தோம். இன்றைக்கு நாம் சிலுவை குறித்ததான காரியத்தை தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாய் இருக்கிறது. கவனியுங்கள், சிலுவையை குறித்ததான உபதேசம் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கு தேவ பலனாய் இருக்கிறது. பவர் ஆஃப் காட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிரேக்க வார்த்தையில் இது டைனமிஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. டைனமிஸ் என்கிற வார்த்தை தான் கிரேக்கத்தில் இதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழில் தேவ பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைக்கு, ஆங்கிலத்தில் பவர் ஆஃப் காட் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைக்கு டைனமிஸ் என்கிறதான கிரேக்க வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மிராக்குலஸ் பவர் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதிசயமான வல்லமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வல்லமை அப்படிங்கிறத விட அதிசயமான வல்லமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அது உங்களுக்கு புரியும். ஏசாயா 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஏசாயா 29:14. ஆதலால் இதோ அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக போதும், இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். கவனிங்க, இங்க என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். சும்மா ஒரு அதிசயத்தை நான் செய்ய மாட்டேன், அற்புதமும் ஆச்சரியமுமான அதிசயம் என்று சொல்லுகிறார். இந்த டைனமிஸ் அப்படிங்கிறதுக்கு அந்த அற்புதமான வல்லமை வெளிப்படுகிற அந்த காரியம் எப்படி இருக்குமா, இப்படி அற்புதமும் ஆச்சரியமுமான அதிசயம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குமா. அந்த டைனமிஸ் அப்படிங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம். மோசே பார்வோனுக்கு முன்பாக அற்புதத்தை செய்தான். பார்வோனுடைய மந்திரவாதிகளும் பார்வோனுடைய அந்த பூசாரிகளும் மாயவித்தைக்காரரும் மோசே செய்தது போல அவர்களும் அற்புதங்களை செய்தார்கள். ஆனால் அதற்கப்புறம் ஆண்டவர் அற்புதமும் அதிசயமும் ஆச்சரியமுமான விதத்தில் கிரியை நடப்பித்த போது அந்த டைனமிஸ் பவர், அந்த அற்புதமான அந்த வல்லமை அங்கே வெளிப்பட்ட போது அந்த மாயவித்தைக்காரர்களால் அற்புதம் செய்ய முடியல, அந்த பூசாரிகளால் அற்புதம் செய்ய முடியல, அந்த பெரிய அந்த மந்திரக்காரர்களால் அவர்களால் அற்புதம் செய்ய முடியலை. அவர்கள் மோசேக்கு முன்பாக திகைத்து நின்றார்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, சிலுவையை குறித்ததான செய்தி நமக்கு, ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கு தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவ பலன் அப்படின்னு பார்க்கும்போது அது டைனமிஸ் என்ற வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த தேவ பலன்
அந்த ஒரிஜினல் டைனமிஸ்டினுடைய அர்த்தத்தை பார்க்கும்போது அதிசயமான வல்லமை, அதிசயமான வல்லமை, மிராக்குலஸ் பவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமும் ஆச்சரியமுமான அதிசயம் நடக்கிற ஒரு வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட போகிறது. அது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட போகிறது என்று பார்க்கும்போது, அது சிலுவையை குறித்ததான உபதேசத்திலிருந்து அது நம்முடைய வாழ்க்கையில் வரப்போகிறது. சிலுவையை குறித்ததான செய்தியிலிருந்து அது நம்முடைய வாழ்க்கையில் வரப்போகிறது. அதனால தான் ஒவ்வொரு மாதத்திலும் நாம் அந்த முதல் மாதத்தை கர்த்தருக்கென்று, இந்த சிலுவையை குறித்த செய்திக்காக கர்த்தருக்கென்று நாம் அதை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். சிலுவையை குறித்த அந்த செய்தியை மாதத்தில் ஒரு நாளாவது நம்ம நிறுத்தி நிதானமாக அதை தியானித்து அதில் இருக்கிற சத்தியங்களை நாம் புரிந்து கொண்டு, அதில் இருக்கிற சத்தியங்களை நாம் உணர்ந்து கொண்டு, அந்த சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரும்போது ஆச்சரியமும் அற்புதமுமான அதிசயத்தக்க வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் அது வெளிப்படும். அது சிலுவையின் செய்தியில் தான், அந்த வார்த்தையில் தான் அந்த வல்லமை மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதை எந்த அளவுக்கு நம்ம தியானிக்கிறோமோ, உலகத்துக்கு அதை பார்க்கும்போது அது பைத்தியமாக தோன்றும். அருமையான தேவ ஜனத்திற்கு அது தேவ பெலனாய் இருக்கிறது. அதனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நன்றாய் கவனியுங்கள். சிலுவையை குறித்ததான செய்தி கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றும். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பெலனாய் இருக்கும். அந்த பெலன் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும். அந்த பெலன் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். அந்த பெலன் உங்களுடைய வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்யும். உங்களை சுகமாக்கும், உங்களை விடுவிக்கும், உங்களை ஆசீர்வதிக்கும். உங்களிடத்தில் நடக்கிற காரியங்கள் பூமி எங்கிலும் நடக்காது. உங்களிடத்தில் நடக்கிற காரியங்கள் நீங்கள் பூமி எங்கிலும் சுற்றி பார்த்தாலும் உங்ககிட்ட இருக்கிற நடக்கிற அற்புதங்கள் வேற எங்கேயும் நடக்காது. கர்த்தர் அப்படி உங்களையும் என்னையும் முன்குறித்து வைத்திருக்கிறார். அதனால் கவனமாய் கவனியுங்கள். வாசிக்கலாம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 8 முதல் 17 வசனங்கள். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 8 முதல் 17 வசனங்கள். சீக்கிரமாக எடுத்து வாசி. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் நோக்கி, நான் உங்களோட உங்களுக்கு உங்களோட ஏற்படுத்துகிறேன். ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும், பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். நான் பூமிக்கு மேலாய் வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைக்கூறுவேன். அந்த வில் மேகத்தில் தோன்றும். தேவனுக்கு பூமியின் மேல் உள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். இது எனக்கும்
பூமியின் மேல் உள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடே சொன்னார். கவனியுங்கள், இந்த வேத பகுதியை நாம் அநேக முறை வாசித்திருந்திருப்போம். இதில் நமக்கு நிறைய பிரசங்கங்களும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை, சிலுவையின் அடையாளத்தை இந்த பகுதியிலிருந்து நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 8 முதல் 17 வசனங்களை நாம் வாசித்தோம். அதில் பிரதானமாக இன்றைக்கு நாம் கவனிக்க வேண்டிய வசனங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வசனங்கள். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பின்னும் தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் நோக்கி, நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களோடே பேழையில் இருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லி கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை நோவாவுக்கும் அவனோடு கூட பேழையில் இருந்த அந்த ஜனங்களுக்கும் அவனோடு கூட பேழையில் இருந்த அந்த மிருகங்களுக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை அவர் சொன்னார். உங்களோடு கூட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை சொன்னார். அந்த ஏற்படுத்துகிறேன் என்கிறதான அந்த வார்த்தைக்கு எபிரேய மொழியில் கும் என்கிறதான வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபிரேய மொழியில் கும் என்கிறதான அந்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆங்கிலத்தில் டு ரைஸ் அப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னோடு கூட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு, அந்த ஏற்படுத்துவேன் என்கிறதான அந்த வார்த்தைக்கு கும் என்று சொல்லக்கூடிய ஒரு பதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கும் என்கிறதான அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, டு ரைஸ் அப் என்று சொல்லி ஆங்கிலத்தில் வருகிறது. தமிழில் 2-3 மொழிபெயர்ப்பு இருக்கிறது. ரொம்ப நமக்கு பொருத்தமான 2 மொழிபெயர்ப்பை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உயர்த்துதல், எழும்ப பண்ணுதல் என்று சொல்லி 2 காரியத்தை உங்களுக்கு அந்த இடத்துல நான் கொடுக்கிறேன். உன்னோடு கூட என் உடன்படிக்கையை நான் எழும்ப பண்ணுவேன், உன்னோடு கூட என் உடன்படிக்கையை உயர்த்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னதாக நாம் புரிந்து கொள்ளலாம். அருமையான தேவனுடைய ஜனமே, நான் என்னுடைய உடன்படிக்கையை உன்னிடத்தில் உயர்த்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அது மட்டும் இல்லை, நான் என்னுடைய உடன்படிக்கையை உன்னிடத்திலிருந்து எழும்ப பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் நோவாவின் இடத்துல சொல்லுகிறார். அப்போ என்ன அர்த்தம்? இதுக்கு ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கும்போது அங்கே சொல்லப்படுகிற அர்த்தம் என்ன? நோவா என் உடன்படிக்கையை பெற்றுக்கொண்டு அவன் எழும்புவான், நோவா என் உடன்படிக்கையை பெற்றுக்கொண்டு அவன் உயர்வான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் அப்படி வெளிப்படுத்துகிறார் நோவாவுக்கு. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தையை நீங்கள் மறந்துடக்கூடாது. இந்த வார்த்தையை கவனித்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இந்த எபிரேய வார்த்தை, அந்த கும் என்கிறதான அந்த எபிரேய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற அந்த கும் என்கிறதான எபிரேய வார்த்தை எதற்காக சொல்லப்படுகிறது என்று பார்க்கும்போது, ஒரு செயலை முன்னெடுத்து சொல்லுவதற்கும் அல்லது ஒரு செயலை ஊக்குவித்து சொல்லுவதற்கும் சொல்லப்படுகிற வார்த்தை தான் கும் என்கிறதான அந்த வார்த்தை. ஒரு செயலை முதல் முறையாக, அதாவது ஃபஸ்ட் டைம் முன்னெடுத்து சொல்கிறதுக்கு அந்த வார்த்தை கொடுக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் ஒரு செயலை செய்ய ஊக்குவிப்பதற்கு சொல்லப்படுகிற வார்த்தை தான் அந்த கும் என்கிறதான வார்த்தை. அப்போது இங்கே நம்ம பார்க்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று பார்க்கும்போது அங்கே ஒரு புதிதான ஒரு காரியத்தை செய்யும்படிக்கு, ஒரு புதிதான ஒரு தொடக்கத்தை ஏற்படுத்தும்படிக்கு, ஒரு புதிதான ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும்படிக்கு அங்கே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் அவனிடத்திலிருந்து எழும்ப போகிறது, அந்த வாக்குத்தத்தம் அவனிடத்திலிருந்து உயரப்போகிறது என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, இப்போது ஆண்டவர் நோவாவை பார்த்து சொன்னார், உன்னோடு கூட என் உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துவேன், உன்னோடு கூட நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். அந்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்படும் போது அங்கே நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? நோவாவினுடைய வாழ்க்கை
நிறுத்தப்பட்டதாய் காணப்படுகிறது. நோவா எழும்பி அவன் நின்றான். அந்த வாக்குத்தத்தத்தில் அவன் எழும்பி நின்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். முழு உலகத்திலும் நோவா தான் அங்கே பிரதானமான மனிதன். அவன்தான் இனிமே அந்த பூமியை காக்க வேண்டும், அவன்தான் அந்த பூமியை பண்படுத்த வேண்டும், அவனுக்காக தான் அந்த பூமி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டவனாக நோவா அந்த இடத்திலிருந்து அவன் வெளியிலே வருகிறான். உன்னோடு கூட இந்த பேழையில் இருந்த உன்னோடு கூட இருக்கிற ஜனங்களோடும், உன்னோடு கூட இருக்கிற பறவைகளோடும், மிருகங்களோடும், காட்டு மிருகங்களோடும், நாட்டு மிருகங்களோடும் நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அப்போது அங்கே உடன்படிக்கை என்கிறத காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு கும் என்கிற எபிரேய சொல்லை நான் உங்களுக்கு சொன்னேன். கும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எழும்பி நிற்கிறது. கும் என்று சொன்னால் உயர்ந்து நிற்கிறது. அந்த சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனமான அந்த வார்த்தை, சொல்லப்பட்ட அந்த உடன்படிக்கையின் காரியம் அவனுடைய வாழ்க்கையில் வந்து அது செயலாற்றி அவனுடைய வாழ்க்கையை மாற்றி அவனை உயர்த்தி அவனை எழும்பி நிற்கிற காரியம் அந்த இடத்துல செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது கர்த்தர் உங்களோடு கூட பண்ணின உடன்படிக்கையிலும் அதே காரியம்தான் இருக்கிறது. பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை என்று தான் நம்முடைய வேத புஸ்தகத்திற்கு பெயர். அந்த உடன்படிக்கை நம்மோடு கூட இருக்கும்போது அன்றைக்கு நோவாவோடு கூட எப்படி அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தினாரோ அதே போல தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் அந்த உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் அந்த உடன்படிக்கையை நமக்குள்ளே கொண்டு வந்து வைத்திருக்கும் போது அது நம்மை எழும்ப பண்ணும், நம்மை உயர்த்தும். அடுத்தது கவனிங்க, 11ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்று, பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவது இல்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். கவனிங்க, இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துகளுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற இந்த உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும் என்றார். கவனிங்க, நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும் என்றார். எனக்கும் பூமிக்கும் உள்ள உடன்படிக்கையினுடைய காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, இனி ஜலப்பிரளயம் இந்த பூமியில் தோன்றி இந்த பூமியில் வந்து முழு உலகத்தையும் சங்கரிக்காது என்று சொல்லி ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாக அந்த காரியம் நடக்காது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, இதற்கு அடையாளமாக ஒரு வில்லை அவர் மேகத்தில் வைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு வில்லை மேகத்தில் வைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போது நல்லா கவனிங்க, என்ன அடையாளமாக வைப்பேன் ஆண்டவர் சொன்னார்? வாய் திறந்து சொல்லுங்க, சொல்லுங்க சத்தமா. வில்ல ஆண்டவர் வானத்தில் வைப்பேன் என்று சொன்னார். அந்த வில், வானவில் என்றது எல்லாருக்கும் தெரியும். வானவில் எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? வானவில் பார்க்காத ஆள் யாரும் இருக்க மாட்டீங்க. அப்படியே வானவில்லை கற்பனை பண்ணிக்கோங்க. என் வில்லை நான் வானத்தில் வைத்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த வில் என்கிறதான அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் பவ் என்று சொல்லப்படுகிறது. எபிரேயத்தில் பார்த்தீங்கன்னா கெஷே என்கிறதான வார்த்தை சொல்லப்படுகிறது. இந்த கெஷே என்கிறதான வார்த்தை வேற எங்கெங்கெல்லாம் வருகிறது என்று பார்க்கும்போது அதோடு தொடர்பு படுத்தி வருகிற வேறு சில வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது அது எங்கெங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில் அம்பு என்று சொல்கிறோம் இல்லையா, வில் அம்பு, பவ் அண்ட் ஏரோ என்று சொல்கிறோம் இல்லையா, வில் அம்பு என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளில் வருகிறதில்ல, வில்லு அம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளில் வருகிற அந்த வில்லுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை தான் கெஷே என்கிறதான காரியம். இப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஏதோ ஒரு வில்லை நான் வானத்தில் வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல், வில் அம்பு, நம்ம சண்டைக்கு பயன்படுத்துகிற வில் அம்பு, ஆயுதமாக இருக்கிற அந்த வில்லை நான் என்
வானத்தில் உடன்படிக்கையாக வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ நல்லா கவனிங்க, கெஷே என்கிறதான அந்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது வில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வில்லுன்னா ஏதோ சும்மா சாதாரண வளைந்த ஒரு காரியத்திற்காக வில்லுன்னு ஆண்டவர் சொல்லலை. உண்மையாக அது என்னவாக வானத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும்போது வில், அம்பும் வில்லும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரியும். அந்த அம்பும் வில்லும், சண்டைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த அம்பும் வில்லும் என்று சொல்லக்கூடிய அந்த வில்லை நான் வானத்தில் வைக்கிறேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். கவனிங்க, இப்போது அங்கே பார்க்கக்கூடிய அந்த வானவில் இவ்வளோ நாளாக நம்ம எப்படி பார்த்தோம், அதை ரொம்ப அழகாக பார்ப்போம். அதை பார்க்கும்போது நம்ம மனதுக்கு ப்ளீஸ்மெண்ட்டாக இருக்கும். அதை பார்க்கும்போது நம்ம மனதுக்கு ரொம்ப இன்பமாக இருக்கும். அது ஒரு அன்பின் அடையாளமாக சொல்லப்படும், காதலின் அடையாளமாக சொல்லப்படும், அல்லது ஒரு நித்திய உடன்படிக்கையின் அடையாளமாக சொல்லப்படும், அல்லது ஏதோ ஒரு நினைவு சின்னத்தினுடைய அடையாளமாக அந்த ரெயின்போ சொல்லப்படும். ஆனால் அது அப்படிப்பட்ட நோக்கத்தில் அங்கே வைக்கப்படலை. அப்படிப்பட்ட நோக்கத்தில் அது அங்கே வைக்கப்படலை. அது எப்படி வைக்கப்பட்டிருக்கிறதுனா ஒரு ஆயுதமாக அந்த வில் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் எபிரேய மொழியில் அந்த கெஷே என்கிற வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிறார்கள். கெஷே என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். கவனிங்க, இப்போது வில்லு விட்டுறதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வில்லு விட்டுறதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா? டிவியில் பார்த்துருப்பீங்களா? வில்லு எப்படி விடுவாங்கன்னு பார்த்துருப்பீங்களா? சரி, ரைட்டு. இப்போ வில்லு விடும்போது அந்த வளைஞ்சிருக்குல்ல அந்த பகுதி, அது நமக்கு உள்ளுப்புறமாக இருக்கும். எங்கே அம்பு எய்துறோமோ அவங்களுக்கு முன்னாடி தானே அந்த வில்லு வந்து வளைஞ்சிருக்கும். இப்போ நான் வில்லு இப்படி விடுறேன்னா இப்படி தானே வளைஞ்சிருக்கும், உங்கள் சைடு தானே அந்த வில்லு வளைஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் வானவில்லை பார்க்கும்போது அந்த வளைஞ்ச பகுதி யார் பக்கமாக இருக்குது? பரலோகத்தை பார்த்த மாதிரி இருக்கா, நம்மளை பார்த்த மாதிரி இருக்கா? நல்லா கவனிங்க. இப்போ வில்ல வானத்தில் வச்சுட்டேன்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் ரெயின்போவை இன்றைக்கும் நீங்கள் பார்க்குறீங்க. ரெயின்போ எப்படி இருக்குது? உங்கள் பக்கம் திருமணம், உங்கள் சைடு பார்த்து வில்லு விடுற மாதிரி இருக்கா, கடவுளை பார்த்து வில்லு விடுற மாதிரி இருக்கா? சரி, இப்போ இப்படி சொல்கிறேன் பாருங்கள். நாம் வில்லு விடுற மாதிரி இருக்கா, கடவுள் வில்லு விடுற மாதிரி இருக்கா? நம்ம விடுற மாதிரி இருக்குது. எப்படி இருக்குது? நம்ம விடுற மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒரு அடையாளத்தை நான் வச்சுட்டேன்ப்பா வானத்தில், அந்த கெஷே நான் வானத்தில் வச்சுட்டேன். இப்போ அந்த வானத்தில் வச்சுருக்க அந்த வில்லை நீ உத்து பாரு. அதை உத்து பார்த்துட்டீங்கன்னா நான் உன்னை இனிமேல் அழிக்க மாட்டேங்கிறத நீ புரிஞ்சுக்குவேன். உன்னை அழிக்கிறதுக்கு நான் வில்லு விடுவேன்ல, உன்னை அழிக்கிறதுக்கு நான் அம்பு எய்துவேன்ல, உன்னை அழிக்கிறதுக்கு நான் அம்பு விடுவேன்ல, அது பாரு, அது என்னால் விட முடியாது. இப்போ எப்படி இருக்காது? அந்த நூல் உன் பக்கமும் அந்த வளைவு என் பக்கமும் இருக்குது. இப்போ ஆண்டவர் எப்படி அதை வில்லை நானேற்ற முடியும்? அவர் வில்லை எடுக்கணும்னா அந்த வில்லை இப்படி திருப்பணும். ரெயின்போ இப்படி இருக்கணும், புரியுதா? ரெயின்போ இப்படி இருக்கணும். உன்னை அழிக்கணும்னா அந்த வானவில் இப்படி இருக்கணும். ஆனால் வானவில் எப்படி இருக்குது? இப்படி இருக்குது, தலைகீழாக இருக்குது. அதை திருப்பி வச்சுட்டு அந்த வில்லை அப்படி வச்சுட்டு இப்போ நம்மளை பார்த்து சொல்கிறாரு, பகலில் பறக்கும் அம்பு உன்னை என்ன செய்யாது, சேதப்படுத்தாதுன்றார். ஏன்னா பகலில் அம்பு பறக்குந்தா எங்கே எப்படி பறக்கும்? இப்போது அம்பு விட்டால் மேலே தான் போகும். அதனால் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். ஏன் வாய்க்காதே போகும்? அது அதோட டைரக்ஷனில் இல்லை, அது வேறு டைரக்ஷனில் இருக்குது, அது மாறி இருக்குது. இப்போ அந்த வில்லை உனக்கு எதிராக அவங்க என்ன செய்ய முடியாது, திருப்ப முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வாக்கு பண்ணுறார். பாருங்கள், அந்த வானவில்லை நம்ம எத்தனை நாள் பார்த்துருக்கோம்? எவ்வளவு நாள் நம்ம வானவில்லை குறைஞ்சது 100 வாட்டியாவது பார்த்துருப்போமா? என்னைக்காச்சும் இதை நம்ம சிந்திச்சு பார்த்துருக்குறோமா? ஆண்டவர் ஒரு வில்லை வைக்கிறேன்னு சொன்னார். அந்த வில் எப்படி இருக்குது பாரு. அந்த வில் யாரை நோக்கி பார்க்குது, அந்த வில் யாரை எய்துறதுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்குது. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு பெரிய காரியத்தை நான் செஞ்சிட்டேன், இனிமே அந்த ஜலப்பிரளயத்தை நான் கொண்டு வர மாட்டேன். அங்கே ஜலப்பிரளயம் மட்டும் ஆண்டவர் சொல்லலை, ஜலப்பிரளயம் மட்டும் அங்கே வாக்குத்தத்தமாக சொல்லப்படலை. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, எந்த ஒரு அழிவும் உங்களுக்கு வராதபடிக்கு ஒரு அடையாளத்தை நான் வைக்கிறேன். அதுதான் சரியான புரிந்து கொள்ளுதல். சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும்னா அந்த வசனத்தை அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு இதுவும் உங்களை ஒன்றும் செய்யாது, எந்த ஒரு ஆபத்தும் உங்களை ஒன்றும் செய்யாது என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அப்போது எதுக்கு அப்படி வாக்கு பண்ணுகிறார் அப்படின்னு பார்க்கும்போது,
அதுக்கு ஒரு உடன்படிக்கையின் அடையாளத்தை வைத்து ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அந்த வில்லை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்ம எய்கிற மாதிரி அவர் என்ன செய்கிறாரு, நமக்கு அந்த எய்கிற காரியத்தை நமக்கு கொடுக்கிறார். அப்போது நம்ம தான் என்ன செய்ய முடியும், ஆண்டவரை பார்த்து அந்த அம்பை எய்ய முடியும். நம்ம அம்பு எய்தமா, கண்டிப்பாக நம்ம அம்பு எய்தோம். எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். கவனிங்க, இதே காரியத்தை திரும்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொஞ்சம் விவரமாக சொல்லுகிறார். ஏசாயா 54 அதிகாரத்தை எடுத்து நீங்கள் பார்க்கும்போது, ஏசாயா 54 அதிகாரத்தை எடுத்து பார்க்கும்போது 7 முதல் நீங்கள் வாசிக்கலாம். 7 முதல் ஏசாயா 54. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன். அற்பகாலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனால் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும், புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்ளுவதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ இங்கே என்ன சொல்கிறாரு, நோவாவின் காலத்தில் உண்டான அந்த வெள்ளம் எப்படி திரும்ப புரண்டு வராது என்று சொல்லி நான் வாக்கு பண்ணினோ, அப்படியே உன்மேலே நான் கோபம் கொள்ளுவது இல்லை என்று நான் வாக்கு பண்ணுகிறேன் அப்படிங்கிறார். சொல்லிட்டு மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபையும் என் சமாதானத்தின் உடன்படிக்கையும் உன்னை விட்டு நிலை பெயராமலும் விலகாமலும் இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இப்போது இந்த இடத்துல இந்த வாக்குத்தத்தம் எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போயிட்டாங்க. அவங்க வாழ்க்கை இனி முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான், நம்ம இனி ஒரு விதவையை போல இருக்கிறோம், கைவிடப்பட்டவளை போல இருக்கிறோம், கர்த்தருடைய கோபத்தில் இருக்கிறோம், இனி நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, இனி நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கள் புலம்பிக் கொண்டிருந்த நேரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அந்த வாக்கு தத்தம் அவர்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பித்தது. இந்த வாக்கு தத்தத்தை அவங்க நினைவு கூர்ந்தார். இந்த வாக்கு தத்தம் அப்படியே அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்தது. அந்த வாக்கு தத்தம் என்ன தெரியுமா, உன்மேல் நான் கோபம் கொள்ளுவதில்லை, உன்னை அழிக்கும்படிக்கு நான் இனிமேல் வருவது இல்லை. இந்த பார், என்னுடைய ஆயுதத்தை நான் என்ன செஞ்சிட்டேன், நான் திருப்பி வச்சிட்டேன், அதை உன் பக்கமாக நான் திருப்பி வச்சிட்டேன். மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் நிலை பெயரலாம், என்ன நடந்தாலும் சரிதான், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும், அதை நான் உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அதை காண்பித்தார். இங்கே உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனதுருக்கம், கம்பேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இயேசு தன்னிடத்தில் வந்த ஒரு குஷ்டரோகி பார்த்து அவன் மேலே மனதுருகினார். அவன் மேலே மனதுருகி அவனை தொட்டு அவனை சுகமாக்கி. குஷ்டரோகம் எதை வெளிப்படுத்துகிறது என்று பார்க்கும்போது, பாவத்திற்கு அடையாளமாக குஷ்டரோகம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் நாட்களில் ஒருத்தனுக்கு குஷ்டம் வந்துருச்சுன்னா அவன் பாளையத்தை விட்டு புறம்பாக்கப்பட கடவன். அவன் பாளையத்துக்குள்ளே வரக்கூடாது, அவன் பாளையத்துக்கு புறம்பா அவன் இருக்கணும். ஏன்னா அந்த குஷ்டரோகியை நாம் பார்க்கும்போதோ தொடும்போதோ அவன் யூஸ் பண்ண பொருளை நம்ம யூஸ் பண்ணும்போதோ நமக்கு குஷ்டரோகம் வந்துருன்னு அந்த நாட்களில் இருந்தது. அந்த நாட்களில் அப்படி தான் இருந்தது. குஷ்டரோகம் ஒரு பரவக்கூடிய ஒரு வியாதியாக இருந்தது. அந்த குஷ்டரோகம் எப்படி பரவக்கூடிய வியாதியாக இருக்குதோ அதே போல தான் பாவமும் பரவக்கூடிய ஒரு காரியம். பாவம் பரவக்கூடிய காரியம். நம்ம பாவியாக இருந்தால் நம்ம பிள்ளைங்க பாவியாக மாறும். நம்ம பாவியாக இருந்தால் நம்முடைய சந்ததி அந்த பாவத்தின் மூலம் அது
தலைத்து கொண்டே இருக்கும். அது பரவக்கூடிய ஒரு காரியம். அங்கு நம்ம பார்க்கும்போது எலிசா கேஎஸ்ஐயை பார்த்து சொன்னான், நாகமான்ட்டு இருந்து விலகின அந்த குஷ்டம் உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எலிசா சொன்னான். பாவம், அந்த பாவத்தை பார்க்கும்போது, அந்த குஷ்டத்தை பார்க்கும்போது இயேசு மனதுருகினார். இப்போ ஆண்டவர் நம்மையும் பார்த்து மனதுருகுகிறார். நம்ம மேலே ஒரு மனதுருக்கம் வருகிறது. இந்த மனதுருக்கம் ஏதோ உச்சி கொட்டிட்டு போகிற மாதிரி இல்லை. அந்த சமாரியன் கதையில் நம்ம பார்க்குறோமே, ஒரு லேவியன் ஒரு ஆசாரியன் ஐயோ பாவம் அப்படின்ட்டு போனான், பக்கமாய் விலகி போனான். அப்படி வருகிற மனதுருக்கம் இல்லை. ஏதோ சோச்சோ அப்படின்னு சொல்லிட்டு போகிற மனதுருக்கம் இல்லை. வந்து நம்மை தொட்டு நம்மை சுகமாக்குகிற, நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற, நம்முடைய பாவத்திற்கு விடுதலை கொடுக்கிற ஒரு காரியத்தை அவர் செய்கிற ஒரு காரியம். இந்த குஷ்டரோகத்தோடு பாளையத்திற்குள்ளே போக முடியாது. இந்த குஷ்டரோகத்தோடு தேவனிடத்தில் நம்ம போக முடியாது. பாவத்தோடு நம்ம தேவனிடத்தில் போக முடியாது. வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தை அவர் வைத்திருக்கிறார். அதை தாண்டி நம்ம தேவனிடத்தில் போக முடியாது. தேவன் நம்மிடத்தில் வர முடியும். அவர் வந்தார். அந்த சுடரொளி பட்டயத்தை தாண்டி அவர் வந்தார். அவரே வந்து பாவியாய் இருக்கிற, அதாவது குஷ்டமாய் இருக்கிற நம்மிடத்தில் வந்து அவர் மனதுருகி நம்மை தொட்டார். எப்படி அந்த பாவம் பெருகுகிறதா இருக்கிறதோ, அந்த பாவம் பரவுகிறதா இருக்கிறதோ, அந்த குஷ்டரோகம் பரவுகிறதா இருக்கிறதோ, அப்படியே அவர் வந்து நம்மை தொட்டு நம்மிடத்தில் இருந்த அந்த பாவத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த குஷ்டத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார்ன்ற மாதிரி நம்மிடத்தில் அவர் இந்த பாவத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். அவருக்கு சௌக்கியம் இல்லை என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரோக்கியம் இல்லாமல் சிலுவையில் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட உலகத்தாருடைய எல்லா வேதனைகளையும் அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு விட்டார். இப்போ ஒரு புதிய அடையாளம் பூமியில் வைக்கப்படுகிறது. அதில் ஒரு ஷூட்டிங் பாயிண்ட் வைக்கப்படுகிறது. இயேசு சிலுவையில் மாட்டி இருக்கிறார். அம்பு நம்ம கையில் இருக்குது. இப்போ பிதா சொல்கிறாரு, தண்டனையை நீங்கள் கொடுங்கங்கிறார். புரியுதா? தண்டனையை நீங்கள் கொடுங்க. ஏன் வில்ல நம்ம பக்கமாக ஆண்டவர் வச்சார் தெரியுமா? உன்னை நான் அழிக்க மாட்டேன், உனக்கு நான் தண்டனை கொடுக்க மாட்டேன், உனக்கு நான் எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன், ஆனால் தண்டனை கொடுக்குற காரியத்தையும் உன் பக்கமே நான் வச்சிட்றேன். நமக்கு தெரியாது, நம்ம அந்த ஏரோவை ஷூட் பண்ணுறோம். அந்த பாயிண்டிங்கை நோக்கி நம்ம அந்த ஏரோவை நம்ம ஷூட் பண்ணுறோம். அந்த குறியை நோக்கி நம்ம அந்த அம்பை விடுறோம். அந்த அம்பு சிலுவையில் இருக்கிற இயேசுவை காயப்படுத்துகிறது. நம்ம அந்த பாவம், நம்முடைய மீறுதல், நம்முடைய அக்கிரமம், அது அவரை போய் தாக்குகிறது சிலுவையில். இப்போ புரியுதா? சிலுவையில் போய் அதை தாக்குகிறது. எப்படி ஒரு அம்பு ஒரு மனுஷனை போய் தாக்குதோ, அது அப்படி போய் அவரை தாக்குகிறது. நம்முடைய பாவம், நம்முடைய மீறுதல் எல்லாம் அவரை குத்துகிறது, அவரை வேதனைப்படுத்துகிறது, அவர் சதையை பிற்கிறது, அவருடைய ரத்தம் சிந்துகிறது, அவர் கண்ணில் அந்த முள் குத்தி அந்த முள் வெளியில் வருகிறது, அவரை அடிக்கிறார்கள், அவரை துன்பப்படுத்துகிறார்கள். அப்படியே அந்த ஏரோஸ் பறக்குது, அந்த அம்பு பறக்குது. அம்பெல்லாம் யார் விட்டது தெரியுமா? நீங்களும் நானும் விட்ட அன்பு. இதை பாருங்கள், ஆதியாகமத்தில் நோவாவின் ஜலப்பிரளயத்திலேயே ஆண்டவர் அந்த வில்லை வைத்து விட்டார். இப்போ சொல்கிறாரு, இது அடையாளம்பா, உன்னை நான் அழிக்காமல் இருப்பேன்றதுக்கு. அந்த அடையாளம் அப்படியே சிலுவையாக நிற்கிறது. அந்த சிலுவையில் நாம் குறிப்பார்த்து எய்கிறதற்கு, பாயிண்ட் பண்ணுறதுக்கு ஒருவர், நான் தான், என்னை பார்த்து சுடு, என்னை பார்த்து ஷூட் பண்ணு, என்னை பார்த்து அம்பு விடுன்ற மாதிரி அவர் சிலுவையில் கரெக்டாக நிற்கிறார். பாருங்கள், அதுலேயும் வலது பக்கம் ஒரு ஆள், இடது பக்கம் ஒரு ஆள். எப்பயுமே நீங்கள் கன் ஷூட் பண்ணியிருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. நடுவில் இருக்கிறத ஈஸியாக ஷூட் பண்ண முடியும், ஓரத்தில் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம், டார்கெட் பண்ணுறது கஷ்டம். ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறத ஈஸியாக டார்கெட் பண்ண முடியும். பாருங்கள், நடுவில் ஆண்டவர் சிலுவையில் நடுவில் வைக்கப்பட்டார். ஈஸியாக அவர் மேலே எல்லா காரியங்களும் அவர் மேலே வைக்கப்பட்டது. எல்லா பாவங்களும், எல்லா வியாதிகளும், எல்லா காரியங்களும் அவர் மேலே வைக்கப்பட்டு அவர் அங்கே சொல்லனா வேதனையாக இருந்தார். அம்பு ஒரு மனுஷன் மேலே விடும்போது அது என்ன செய்யுமா? வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தினுடைய கடைசி வரி, ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் வாசிங்க. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தினுடைய கடைசி வரி. அம்பு அவன் ஈரலை
அம்பு அவன் ஈரலை பிளந்தது. அம்பு அவன் ஈரலை பிளந்தது. கவனிங்க, சிலுவையில் ஒரு போர் சேவகன் அவருடைய விழாவில் ஈட்டியினால் குத்துனான். என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த ஈட்டி அவருடைய ஈரலை பிளந்தது. அவருடைய விழாவில் அவன் குத்துன போது அந்த ஈட்டி அவருடைய ஈரலை பிளந்து கொண்டு போனது. அம்பு அவன் ஈரலை பிளந்ததுன்னு போட்டிருக்கு பாருங்க. வார்த்தை அப்படியே அவர் சிலுவையில் நிறைவேற்றினான். அந்த ஈரலை பிளந்து கொண்டு போனது. இரத்தமும் தண்ணீரும் வந்தது பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, பாருங்க, அவரை தண்டிக்கிறதான அந்த தண்டனைக்குரிய ஆயுதத்தை இப்போ இல்லைங்க, எப்போ அவர் ஜலப்பிரளயத்தினால முழு உலகத்தையும் அழிச்சாரோ இப்போ சொல்கிறாரு, இனிமே இந்த ஆயுதத்தை நான் கையில் எடுக்கவே மாட்டேன், இந்த அழிவை நான் கையில் எடுக்கவே மாட்டேன். ஏன்னா என்னுடைய சிருஷ்டிப்பை நான் அழிக்கிறது எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்குது. நான் அதை செய்ய மாட்டேன். அவர் மனம் கசந்தார், மனம் அழுதார். அவங்கெல்லாம் பாவிக தான், இருந்தாலும் அவங்க சாகிறதை பார்க்க அவருக்கு விருப்பம் இல்லை. அதனால் அவர் என்ன செஞ்சார், இது என்னால் தாங்க முடியலப்பா, இந்த ஆயுதத்தை நான் இனிமேல் கையில் எடுக்க போகிறதில்லைன்னு சொல்லி அந்த ஆயுதத்தை என்ன செய்கிறாரு, திருப்பி அதை உன்னிடத்திலும் என்னிடத்திலும் அவர் கொடுத்ததற்கு அடையாளமாக அவர் வில்லை வானத்தில் வைக்கிறார். சும்மா மழை வருது வானவில்லை பார்க்குறோம் அப்படின்ட்டு நம்ம போயிடுறோம். ஆனால் அது இல்லை அதனுடைய அர்த்தம். அந்த வில் கொடுக்கப்பட்டிருக்கிறதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவரை தண்டிக்கிற அந்த தண்டனை உன்னிடத்திலிருந்து தான் இப்போ போகிறது. நாம் செய்த பாவத்தின் நிமித்தம், அக்கிரமத்தின் நிமித்தம், மீறுதலின் நிமித்தம்தான் அவருக்கு தண்டனை சிலுவையில் போச்சு. நாம் தான் அந்த ஏரோவை ஷூட் பண்ணுறோம் அந்த வில்லில் இருந்து. நாம் தான் அவருடைய சரீரத்தை பிட்கிற, அவருடைய சரீரத்தில் இந்த ரத்தத்தை கொண்டு வருகிற காரியத்தை ஏற்படுத்துகிறோம். அதை தான் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். பழைய ஏற்பாட்டில் அந்த வைக்கப்பட்ட வில் ஒரு அடையாளம். அதற்கப்புறம் சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த சம்பவத்தை சொல்லி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தமான வசனம், ஏசாயா 54ஆம் அதிகாரத்தில் 9, 10, 11 வசனங்களில் கொடுக்கப்பட்டிருக்க அந்த வாக்குத்தத்தம் அவர்களுக்கு அடையாளம். நமக்கு சிலுவை அடையாளம், சிலுவை மரணம் அடையாளம், சிலுவை மரணம் அடையாளம். இனி நான் உன்னை அழிக்க போகிறது இல்லை என்கிறதற்கு சிலுவை மரணம் ஒரு அடையாளம். நீங்கள் அங்கே உங்கள் வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அங்கே நீங்கள் உங்கள் வாழ்வை ஆசீர்வாதமாக்கி கொள்ளலாம். அங்கே உங்கள் வியாதியை நீங்கள் சுகப்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா நீங்கள் அதை சொல்லணும், ஆண்டவரே என்னை அழிக்கிற, ஆண்டவரே என்னை வேதனைப்படுத்துகிற, என்னை துன்பப்படுத்துகிற, என்னை ஆண்டவரே பிரச்சனைக்குள்ளாக்குகிற, ஆண்டவரே என்னை ஆண்டவரே அடிமைத்தனத்துக்குள்ளே வைத்திருக்கிற அந்த ஆயுதம் ஆண்டவரே இப்போது என் கையில் இருக்குது. அந்த ஆயுதத்தை எனக்கு கொடுத்துருக்குறீங்க ஆண்டவரே. அது என்னை சேதப்படுத்தாது ஆண்டவரே, அது என்னை சேதப்படுத்தாது. அதன் மூலமாக எல்லா காரியத்தையும் நான் உம்மிடத்தில் வைத்து விட்டேன், எல்லா காரியத்தையும் நான் வைத்து விட்டேன். என் தரித்திரத்தை வைத்து விட்டேன் ஆண்டவரே, என்னுடைய சாபத்தை வைத்து விட்டேன், என்னுடைய பாவத்தை வைத்து விட்டேன், என்னுடைய மீறுதலை வைத்து விட்டேன், என்னுடைய அக்கிரமத்தை வைத்து விட்டேன், எல்லா காரியத்தையும் நான் உன் மீது வைத்து விட்டேன் ஆண்டவரே. இப்பொழுது உம்முடைய இரத்தத்தினால நான் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு நீங்கள் ஜெபித்து பாருங்கள். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். இந்த நாளில் சிலுவையை குறித்து நீங்கள் கற்றுக்கொண்ட காரியம் அது ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை இன்றைக்கி இல்லை நேற்று இல்லை, முதல்ல முழு உலகத்தையும் அழிக்கிறப்பவே ஆண்டவர் திருப்பி வைத்து விட்டார். இனி இது மனிதனை அழிவுக்கு உட்படுத்தாதபடிக்கு இது அவன் பக்கமாக திருப்பப்படட்டும். என் பக்கம் இருந்துச்சுன்னா எனக்கு கோபம் வந்தால் நான் ஷூட் பண்ணிடுவேன், நான் அம்பு எய்துவேன், அது அவன் ஈரலை பிளக்கும். அவன் ஈரலை அது பிளக்கக்கூடாது, அது என்னுடைய ஈரலை பிளக்கட்டும் என்று சொல்லி அதை உன் பக்கமாக என் பக்கமாக அவர் அதை திருப்பி வைத்து விட்டார். அவருடைய காருண்யம் பெரிது, அவருடைய கிருபை பெரிது, அவருடைய தயவு பெரிது, அவருடைய அன்பு பெரிது. ஒரு அன்புள்ள தேவன். அவர் மாதிரி நமக்காக விட்டு கொடுக்கிறதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அதனால் அவருடைய சமூகத்தில்
அவரோடு கூட நீங்கள் உறவாடணும், அவரோடு கூட நீங்கள் ஐக்கியப்படணும், அப்பான்னு சொல்லணும், அவர் சமூகத்தில் இருக்கணும், காத்திருக்கணும், ஜெபிக்கணும், ஆராதிக்கணும், அவரோடு கூட பேசணும், அவருக்கு நேரம் செலவிடணும். நீங்கள் நல்லா வேதத்தை வாசித்து நல்லா ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நீங்கள் கர்த்தருக்கு கொடுத்து அந்த நேரத்தை நீங்கள் அதில் ஐக்கியமாக அவரோடு கூட இருந்து பழகி பாருங்கள். ஒருவேளை சோர்வின் நிமித்தமோ வேலை பளுவின் நிமித்தமோ இல்லை உங்களால் அந்த நேரத்தை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைமை வரும்போது நீங்கள் அசதியில் தூங்கிட்டா கூட ஆண்டவர் ஒரு சின்ன குழந்தை எழுப்புற மாதிரி எழுப்புவார் உங்களை. எந்திரிம்மா எந்திரி, வா ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி எழுப்புவார். நீங்கள் இதை அனுபவிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. என் வாழ்க்கையில் நான் பலமுறை அனுபவிச்சிருக்கிறேன். என்னைக்காச்சும் பைபிள் படிக்கல, ஜெபம் பண்ண முடியல, ஏதாவது ஒரு மன கஷ்டம், ஏதாவது ஒரு காரியம் அப்படின்னு விட்டுட்டா கூட தூங்கினோம்னா அவர் எப்போயும் நம்ம முழிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை எழுப்பி விட்ருவார். அது எப்படி நீங்கள் அவர் எழுப்புறாருன்னு அடையாளமாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாங்கன்னா, சும்மா நாளில் நம்மளை எழுப்புனா எந்திரிக்கிறதுக்கே மனசு வராது, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு இருக்கும். ஆனால் ஆண்டவர் எழுப்புனாருன்னா பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு உட்காந்திங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. டக்குன்னு உங்களுக்கு பலன் வந்துடும், டக்குன்னு உங்களுக்கு நல்ல உடல் உற்சாகம் வந்துடும். நீங்கள் எந்திரிச்சு போய் வேதத்தை வாசிப்பீங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், ஒரு நாள் நீங்கள் மிஸ் பண்ணி பாருங்கள், விடவே மாட்டார். அவர் வருவார், வந்து ஜெபம் பண்ணு, பைபிள் படி, நீ என்கிட்ட பேசணும், நான் உன்கிட்ட பேசணும், வான்னு சொல்லி அவர் உங்களை கூப்பிடுவார். நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன். அந்த காரியமெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், பதற மாட்டோம், நம்ம நடுங்க மாட்டோம், நம்ம தப்பான முடிவு எடுக்க மாட்டோம். தேவன் எனக்கு இருக்கிறாருங்கிற ஒரு பெரிய மன தைரியம் நமக்கு இருக்கும். அந்த உறவு பெரிய ஒரு உறவு. அந்த உறவில் நீங்கள் வாழும்போது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் சும்மா யாரையும் கூப்பிட மாட்டாருங்க. ஆடு மேய்க்கிறவனை கூப்பிட்டார், ராஜாவாக நிறுத்தினார். ஆடு மேய்க்கிற மோசேயை கூப்பிட்டாரு, திரள் கூட்டமான ஜனத்தை விடுவித்து கானானுக்குள்ளே கொண்டு போகிற பாக்கியத்தை மோசேக்கு கொடுத்தார். இன்றைக்கு நம்மையும் கூட ஆண்டவர் கூப்பிட்றாருன்னா ஏதோ சாதாரணமாக ஏதோ ஒரு அற்ப காரியத்துக்காக ஆண்டவர் நம்மளை கூப்பிடுறது இல்லை. அவரோட நம்ம இருக்க அவருடைய காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வரும் பாருங்க. அந்த ஆசீர்வாதத்தை எந்த அணை போட்டும் நீங்கள் தடுக்க முடியும். எத்தனை கை வச்சு தடுத்தாலும் அது நிற்காது. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஊற்றுவார். அருமையான தேவனுடைய ஜனமே, 1 கொரிந்தியரில் திரும்ப அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நாம் ஜெபம் பண்ணி முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சீக்கிரமாக வாசி. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாக இருக்குது. இப்போ புரியுதா? அது ஏன் தேவபலனாக இருக்குன்னு இப்போ புரியுதா உங்களுக்கு? அதில் அவ்வளவு ரகசியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இதை கற்றுக்கொள்ளும் போது அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் படிட்டு நாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். முழங்கால் படிக்கிட்டு நாம் ஜெபிக்கலாம். கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே உமக்கு கொடுக்கிற தண்டனையை ஆண்டவரே எங்கள் கையில் கொடுத்தீங்க. ஆண்டவரே எங்களுடைய பாவத்தின் நிமித்தம், மீறுதல் நிமித்தம், அக்கிரமத்தின் நிமித்தம் நீங்கள் சிலுவையில் அடிக்கப்பட்டீங்க. ஆண்டவரே நாங்கள் தான் பாவம் செய்தோம், நாங்கள் தான் உமக்கு தண்டனை கொடுத்தோம். ஆண்டவரே எங்களுடைய பாவம் தான் உமக்கு அந்த தண்டனையை பெற்று கொடுத்தது. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற மனதுருக்கம் அப்படிப்பட்டது. எங்களை தண்டிக்காதபடிக்கு, அம்பு எங்களுடைய ஈரலை பிளக்காதபடிக்கு, ஆண்டவரே அம்பு எங்களை காயப்படுத்தாதபடிக்கு அதையெல்லாம் ஆண்டவரே நீர் உம்முடைய சரீரத்தில் வாங்கி கொண்டீர். ஆண்டவரே பகலில் பறக்கும் அம்புக்கு நீ பயப்படாதிருப்பாய், ஒன்றும் முன்ன சேதப்படுத்தாதுன்னு எனக்கு வாக்கு பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அந்த அம்பு என்னை நோக்கி வர முடியாது. ஆண்டவரே அது என்னை நோக்கி வர முடியாது, அது என்னுடைய டைரக்ஷனில் இல்லை. ஆண்டவரே அது என்னுடைய திசையில் இல்லை. தகப்பனே அதெல்லாம் உம்மை நோக்கி இருக்கிறது. அதை நீர் வாங்கி கொண்டீர், அதை பெற்றுக்கொண்டீர். அது திரும்ப என்னிடத்துக்கு வருவதில்லை. என்னிடத்துக்கு வருகிறதெல்லாம் உம்முடைய கிருபை. ஆண்டவரே என்னிடத்திற்கு வருகிறதெல்லாம் உம்முடைய சமாதானத்தின் உடன்படிக்கை. அதனால தான் நீர் சொன்னீர், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும்
என் கிருபை உன்னை விட்டு விளங்காமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன். இந்த வாக்கு தத்தத்திற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து இந்த சத்தியத்தை கேட்டு உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி பார்த்த உம்முடைய பிள்ளைகளுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அவர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த வசனங்கள் வெளிப்படட்டும், இந்த வார்த்தைகள் வெளிப்படட்டும். எங்களை ஆசீர்வதியும், எங்களை நடத்தும். எப்பொழுதும் கூட எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்க இந்த பந்தியை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எங்கள் மீட்பரும் எங்கள் இன்ப இரட்சகருமாய் இருக்கிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் என்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.